தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டு துறையும் இன்னைக்கு எல்லாமே சொல்லக்கூடிய லெவலில் இருக்கு. அது மின்துறையாக இருந்தாலும் சரி, சட்டத்துறையாக இருந்தாலும் சரி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த இரண்டு துறைகளினுடைய சார்பில் மக்களுக்கு என்ன செய்ய முடியும், மக்களுக்கு எதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்திருக்கீங்க. பல்வேறு நலத்திட்டங்களை கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கிறீங்க. அதை விட்டுட்டு ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அமைச்சர் இருக்காங்க. எல்லாருக்கும் நீங்கள் பொதுவாக கூட்டு பொறுப்பு தான். ஆனால் அமைச்சரை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு எல்லா துறைகளையும் மட்டும் இல்லை, இந்த எல்லா கூட்டணியாக இருக்கட்டும், எல்லா தமிழ்நாடுகளுடைய அரசியல் இருக்கட்டும், ஆல் இண்டியா அரசியல் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அமைச்சர் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பார். இப்போ நீங்கள் என்கிட்ட நேரடியாக அதை கேட்குறீங்க, நான் விட்டுட்டு இன்னொரு இதுக்கு தான் பதிலுக்கு போகிறாங்களே ஒழிய அவர் மேட்டரை டைவர்ட் பண்ணுறது தான் பேசுகிறாங்களே ஒழிய நேரடியாக அதுக்கு வரலைன்றதான் நான் சொல்கிறேன். பழனி கோயிலில் இதுக்கு முன்னால் திமுக ஆட்சி இருந்த போது இதே இடத்த பதிகிறதுக்கு ஏதாவது முயற்சி நடந்ததா, தடுக்கப்பட்டதா, அது மேலே ஏதாவது நடவடிக்கை? இல்லை, அப்படியெல்லாம் நடந்ததுதான் எங்களுக்கு கவனத்துக்கு வந்திருக்கோம். அந்த மாதிரி எங்கேயும் என் கவனத்துக்கு வந்த மாதிரி தெரியலை. இந்த துறையை பொறுத்தளவுங்க அதிகாரிகளை, மேலதிகாரிகளை அதுக்கான நடவடிக்கை எடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் தப்பு செஞ்சுருக்கிறாங்க ஒருத்தர் சொன்னார்னா அது எந்த லெவலில் பண்ணாலும் அதை உடனே அதுக்கு உயரதிகாரி இருக்கிறாங்க. எனக்கு பதிவுத்துறையில் 10 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு ஒரு அதிகாரி மாற்றுறது இல்லைங்க. 2 அதிகாரி தான் எனக்கு பதிவுத்துறையில் 5 ஆண்டு காலத்திற்கு இந்த பதிவுத்துறையினுடைய ஐஜியாக 2 அதிகாரி தான் இருக்கிறாங்க. அவருக்கு கீழே தான் அந்த அடிஷ்னல் ஐஜி, அது மாதிரி டிஐஜி, ஏஐஜி, டிஆர், எஸ்ஆர் அசிஸ்டண்ட் இருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு பெரிய விஷயம். அவர் கேட்குறார், அது எனக்கு என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. நாங்கள் பழனி கோயிலில் நடந்த உடனே உடனே சிபிசிஐடியை என்கொயரி போட்டு உடனே நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சு. அப்போ 5 ஆண்டு காலத்தில் ஏன் சிபிசிஐடி இல்லாமல் ஒரு நிர்வாகம் நடத்தினது தப்புன்னு சொல்கிறாரா? இல்லை, தேவைப்பட்டால் தானே சொல்லுவாங்க. அது அந்தந்த அதிகாரிகளை எடுத்திருப்பாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையும் போய் யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது ஏறத்தாழ 50க்கு மேற்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. எல்லாமே இருக்கிறாங்க. நான் சொல்கிறது எல்லா அதிகாரியும் அவங்க தானே, எல்லா ஆட்சி காலத்திலும் அந்த அதிகாரி தானே இருக்கிறாங்க. சரி சார், ஆதாரம் இல்லாம இப்படி தொடர்ந்து மினிஸ்டர் கட்டிங்க அது இதெல்லாம் பேசுறாரு, நீங்க எதுவும் வழக்கு தொடுப்பீங்களா அவர் மேல? ஏன்னா ஆதாரம் இல்லாம பேசுறாருல, தொடர்ச்சியா எல்லா இல்ல இது முதல் கட்டமாக இன்றைக்கு உங்கள் வாயிலாக அவர் சொல்லியிருப்பதற்கு திமுக நீங்கள் இந்த அவருக்கு மொத்தம் 589 அலுவலகம் இருக்கிறது. எந்த அலுவலகத்தில் 580 அலுவலகத்திலையும் மூர்த்தி ஆள் போட்டு அவங்க கொடுக்கறதுல கட்டிங் கொடுத்துருக்கான்னு சொல்லணும். அதுக்கு அவர் என்ன யாருன்னு பேரை சொல்லணும். அவர் எந்தெந்த, ஏன்னா 589 பேர் சொல்லணும்ல, சொல்லணும். அந்த வேலை பார்த்த அதிகாரி இன்ன அதிகாரிகிட்ட இவர் பண்ணாரு, இன்ன இடத்துக்காக பண்ணாரு, இன்னதை பண்ண சொன்னாரு அப்படின்ற விவரம் தெரியணும். இன்னொன்று என்னன்னாங்க, அது தவறான புரிதல், தவறான செய்தி மக்கள் மத்தியில் பரவுச்சுங்க. அதாவது கெய்லைன் வேல்யூ, அதாவது கெய்லைன் வேல்யூன்றது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் எடுத்த உடனே எஸ்ஆரோ டிஆரோ அமைச்சரை கெய்லைன் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதை முதல்ல இந்த விளக்கத்தை கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துருங்க. கெய்லைன் வேல்யூவை பொறுத்தளவு கீழே இருக்கிற எஸ்ஆர், அந்த டிஆர் ஆடியோட்டை கொண்டு போய் அது கலெக்டர் வரைக்கும் அது சப்கமிட்டின்னு பேர். அந்த சப்கமிட்டியில் வச்சு எந்தெந்த ஏரியாவுக்கு எவ்வளவு அந்த கெய்லைன் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணணும், அது புஞ்சியாக இருந்தால் எவ்வளவு, நஞ்சையாக இருந்தால் எவ்வளவு, அந்த நஞ்சை டவுனை ஒட்டி இருந்தால் எவ்வளவு, டவுனுக்குள்ள எவ்வளவுன்னு அதை இவர் ஆட்சியர் முடிவு பண்ணதுக்கு பின்னுக்க அங்கே மெட்ராஸில் இருக்க எங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்க ஐஜியோட சேர்ந்த ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி முடிவு பண்ணதுக்கு பின்னுக்க தான் இந்தந்த ஏரியாவுக்கு இவ்வளோ தான் கைட்லைன்னு முடிவு பண்ண முடியும். அப்படி முடிவு பண்ண கைட்லைனில் கூட 1-2 ஏற்றத்தாழ்வு, ஏன்னா அந்த சப்கமிட்டி வச்சு அது வைக்க வேண்டிய சூழ்நிலையில் அன்றைக்கி நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலை உடனடியாக அதெல்லாம் நீங்கள் சீர் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னதில் அதை பூரா சீர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் 1-2 ஏற்றத்தாழ்வு இருக்குத்தான் செஞ்சிச்சு. அந்த எந்த இடத்துல நீங்கள் 50 ரூபா 100 ரூபா இருக்குது, 500 ரூபா 300 ரூபா இருக்கிற இடத்துல சில இடத்துகளில் குறைச்சிருக்கும், சில இடத்துல கூட இருக்கும். 1-2 இடத்துல தமிழ்நாடு ரூபா. அதை சரி செய்வதற்காக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி வாசுயை அவர் கமிட்டியில் ஒரு குழு போட்டிருக்கோம். அது அவங்க அந்த இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணக்கூடிய பணியில் அவங்க பண்ணியிருக்கிட்டே இருக்கிறாங்க. அது மாதிரி தான் பதிவுத்துறை, வணிக வரித்துறையும்
இன்றைக்கு சொல்லியிருந்தார். அன்றைக்கி சொல்லும்போது நம்ம மாண்புமிகு மரியாதைக்குரிய நம்முடைய நிதித்துறையினுடைய செயலாளர் சித்திக் சார் அவர்கள் ஏதோ லீக்கேஜ் இருக்குன்னார். அந்த வணிக வரித்துறையை பொறுத்தளவு அவர் இருக்கிற காலத்தில் தான் 13 டிவிஷன் உருவாகினா அவர் 1.4 வருஷம் இருந்தாருங்க. அந்த வணிக வரித்துறையை பொறுத்தளவு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அவர்களுடைய பங்கு இருக்குது, எங்களுடைய பங்கு இருக்குது. ஏறத்தாழ அதையும் அந்த 5 ஆண்டு காலம் சிறப்பாக நடந்திருக்கிறோம். அதோட இந்த வருமானத்தை சொல்கிறாங்க, அந்த கைட்லைன் வேல்யூவை சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு உதாரணத்தை சொல்லிட்டு கடைசி அப்படியே சொல்கிறேன் வரிசை. கைட்லைன் வேல்யூவில் ஒரு முன்னால் இப்போ ஏற்கனவே ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்கிறேன். நம்ம திருமங்கலத்திலிருந்து ஏர்போர்ட்டுக்கு வர்றதில் புதுசாக இப்போ டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குங்க. டெவலப் ஆகி 2 ஒரே சர்வே நம்பரில் 2 பேர் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க. அந்த ரியல் எஸ்டேட் பண்ணும்போது ஒரே ஒருத்தர் முன்னுக்கு அதுக்கு 350 ரூபா தாங்க கைட்லைன் வேல்யூ. கவர்மெண்ட்டுடைய கைட்லைன் வேல்யூ 300லேருந்து 350 ரூபா தான். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, 1000 ரூபா போட்டு பதிஞ்சிடுறார். 1000 ரூபா போட்டு பதிஞ்சா, முழுசாக பதிஞ்சா பக்கத்தில் இருக்கிறவர் அந்த 350 ரூபாய்க்கு தான் நான் பதிவின்றார். அப்படி பதிய முடியாது சட்டத்தில். யார் கூடுதலாக அதிகமான இதை பதிஞ்சிட்டாங்கன்னா அதைத்தான் பக்கத்தில் இருக்க பதிய முடியும். அது மாதிரி வர்றது தான். இல்லை இவங்க கைட்லைன் வேல்யூ கூட்டிட்டாங்க, அதை கூட்டுறாங்க, அதுக்கெல்லாம் டவுனை சுற்றி இருக்கிற பகுதிகளில் அதுவும் இருக்கக்கூடியதுகளில் அதை அரசு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் பொறுப்பேற்கும் போது 2021 பொறுப்பேற்கிற போது பதிவுத்துறையினுடைய வருமானம் 10,000 கோடி. ஆனால் 2026 மார்ச்சில் முடிகிற போது 25,000 கோடிங்க. 25,000 கோடி, 15,000 கோடி படிப்படியாக வருஷத்துக்கு வருஷம் அதனுடைய வருவாய் உயர்த்தி 20லையும் 21, 22, இந்த 21லேருந்து அந்த 26 வரைக்கும் அது படிப்படியாக உயர்ந்து கடைசியாக 25,000 கோடிக்கு வந்திருக்கு. அதுக்கு முதல் வருஷம் 23,000 கோடி, அதுக்கு முதல் வருஷம் 20,000 கோடி. இப்படி பதிவுத்துறையில் அரசுக்கு 25,000 கோடி வந்திருக்கு. வணிக வரித்துறையை பொறுத்தளவு இன்றைக்கு நாங்கள் பொறுப்பேற்கிற போது 84,000 கோடியாக இருந்தது. அன்றைக்கு இருந்த நம்முடைய மத்திய அரசினுடைய இழப்பீட்டு தொகை 12,000 கோடி. ஸோ மொத்தத்தில் 2021 96,000 கோடி தாங்க. ஆனால் அதை நாங்கள் வருவாயை உயர்த்துவதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கிறேன்னு இருக்காங்க. பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்கோம். ஹைதராபாத் டீம் கொண்டு அதை சர்வே பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரீட் சர்வே பண்ணியிருக்கிறோம். அதில் இருந்த அதிகாரிகள் போகாமல் அந்த டிவிஷனை 13 பிரித்து எல்லா வகையிலையும் எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கிறாங்க. ஏறத்தாழ 96,000 கோடியாக இருந்த அந்த வணிக வரி வருவாய் நம்ம 2026 1,43,000 கோடியாக வருவாய் உயர்ந்திருக்கிறது. 2 துறையும் சேர்ந்து 1,68,000 கோடி ரூபாய் வருவாய் வந்திருக்கிறது. அதிமுக காலத்தில் 10 ஆண்டு காலத்தில் வருவாய் வந்ததை விட 1 மடங்குக்கு ஏறத்தாழ பார்த்துக்குங்க எவ்வளோ வருது. அது ஒரு 96, இது ஒரு 10, 1,06,000 கோடியாக இருந்ததை 1,68,000 கோடி வரைக்கும் இந்த 2 துறையும் வந்திருக்கிறது. இதில் இன்னும் அநேகமாக இந்த அரசை பொறுத்தளவு மக்களுக்காக நன்மை செய்யக்கூடிய அரசாக நாங்கள் மக்கள் அரசாக சொல்லி கொண்டிருக்காங்க. அதனால் நிச்சயமாக இப்போ கூட வணிக வரித்துறையில் பழையபடி வணிகர்களை சந்திக்கணும் பேச போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. வணிகர்கள் அவர்களை அழைத்து அவர்கள் என்ன குறை சொல்லியிருக்கிறார்களோ அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்கோம். அதனாலேயே நம்முடைய கடைசியாக 2025 வணிக வரி சங்க நம்முடைய விக்ரமராஜா அவர்கள் ஒரு பெரிய மாநாடை நடத்துகிற போது முதலமைச்சரை கூப்பிட்டு பாராட்டை நடத்தியிருக்கிறார். அதில் அவங்களுக்கு வணிகர்களை பொறுத்தளவிற்கு அவர்கள் சொல்வது அத்தனையும் செஞ்சுருக்கோம். பதிவுத்துறையை பொறுத்தளவு அந்த மெட்ராஸில் இருக்கக்கூடிய அது என்னது நம்ம அங்கே இருக்கிற சங்க கமிட்டி அவங்கள 4 முறை 5 முறை அழைத்து தான் பேசியிருக்கிறோம். அன்னைக்கு பதிவு கட்டணா 1% இருந்துச்சு அந்த உயர்மாடி கட்டடத்துக்கு. அதுக்கு பெங்களூரில் போய் ஒரு கமிட்டி போய் அரசுக்கு வருமானம் வரணுன்றதை அது 3 கட்டமாக உயர்த்தினாங்க. குறைஞ்ச 4%, 7%, அது மாதிரி 8%. அதில் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க அந்த பில்டர்ஸ் அசோசியேஷன் அவங்க தான் அதில் பார்த்துருப்பீங்க. அந்த நேரங்களில் அந்த கேஸ் வரும்போது அத்தனை செய்தித்தாள்லையும் ஒரு பக்கம் விளம்பரத்தில் இருப்பாங்க. எப்பயுமே அந்த கோர்ட்டில் பூரா இதாக இருப்பாங்க. அவங்க பூரா எதிர்ப்பாகவே பண்ணாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசி அது ஒரு சுமூகமான முடிவெடுத்து அதுவும் அந்த அரசுக்கு கூட வரக்கூடிய வருவாய், அதே சமயத்தில் அவங்களுக்கும் சிரமம் இல்லாமல்
எல்லாமே செஞ்சு அதுதான் போயிருக்கிறது.